யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. இந்த சம்பவத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. யூதா ராஜாக்களுடைய சரித்திரத்தில் இதுபோன்ற ஆவிக்குரிய மறுமலர்ச்சி இதுவரையிலும் நடைபெறவில்லை. யூதா தேசம் முழுவதும் விக்கிரக ஆராதனைகளும் அசுத்தங்களும் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை யூதா தேசத்திலே தங்க வேண்டும் என்றால் முதலாவதாக கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை எல்லாம் யூதா தேசத்தை விட்டு நீக்கி போட வேண்டும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள், மேடைகளிலே தூபம் காட்டுகிறார்கள். யோசியா ராஜாவும் யூதாவின் ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினாலும் ராஜா மாத்திரமே இந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். யூதா மனுஷரில் அநேகர் மனம் திரும்புவதையும் தங்கள் இருதயத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்படுவதையும் வெறுக்கிறார்கள். அவர்கள் இன்னும் விக்கிரகங்களையே ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யூதா தேசத்திலும் எருசலேம் நகரத்திலும் துன்மார்க்கம் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் கூட அசுத்தமும் தீட்டும் இருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஆலயத்தை கட்டினார். சாலமோன் கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் இஸ்ரவேலின் ஆகிய கர்த்தரை ஆராதிக்கும் பரிசுத்த ஸ்தலமாகவும் இந்த பரிசுத்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார். ஆனால் சாலமோனுக்கு பின் வந்த ராஜாக்களோ கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் விக்கிரகங்களின் பணிமுட்டுகள் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த பணிமுட்டுகள் இருக்க வேண்டிய இடத்திலே பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருக்கிற பணிமுட்டுக்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த விக்கிரகங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த பணிமுட்டுக்களையெல்லாம் யோசியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறம்பாக்குவதற்கு கட்டளையிடுகிறான். யோசியா ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தில் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுக்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிடுகிறான். விக்கிரகங்களின் பணிமுட்டுக்களை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளியிலே சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணுகிறான். யோசியா யூதா தேசத்திலே விக்கிரக ஆராதனையை ஒடுக்குகிறான். ஆனாலும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் விக்கிரகங்களுக்கு பயன்படுத்தப்படும் பணிமுட்டுகளை பத்திரமாக பாதுகாத்து வைக்கிறார்கள். அந்த பணிமுட்டுகளை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலேயே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கர்த்தரின் ஆலயத்திற்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மெலக் என்னும் பிரதானியின் அறைவீடு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருக்கிற குதிரைகள் இருக்கிறது. யோசியா இந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்கினியில் சுட்டெரிக்கிறான். விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு இந்த குதிரை விக்கிரகங்களும் முக்கியமானதாக இருக்கிறது. விக்கிரகங்கள் இந்த குதிரைகள் மீது ஏறி போகும் என்று விக்கிரக ஆராதனைக்காரர்கள் நம்புகிறார்கள். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. சங்கீதம் 19:5. கர்த்தருடைய ஆலயத்தில் விக்கிரகங்களுக்கு பணிமுட்டுகள் இருப்பதோடு தோப்பு விக்கிரகங்களும் அங்கே இருக்கிறது. யோசியா தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்தில் இருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவிக்கிறான். தோப்பு விக்கிரகம் என்பது சாதாரண தோட்டம் அல்ல, மரங்களே விக்கிரகங்களாக இங்கு ஆராதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு அருகே இலச்சையான புணர்ச்சிக்காரர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாவித அசுத்தங்களையும் காம விகாரங்களையும் செய்கிறவர்கள். இயற்கையான சுபாவங்களுக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள். இந்த ஸ்திரீகள் விக்கிரக ஆராதனை என்னும் பெயரில் வேசித்தனங்களையும் விபச்சாரங்களையும் செய்கிறார்கள். விக்கிரகங்களின் மகிமைக்காக தாங்கள் வேசித்தனம் பண்ணுவதாக இந்த ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். ரோமர் 1:24. கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்த இடத்தில் எலச்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகள் இருக்கிறது. யோசியா இவர்களுடைய வீடுகளை எல்லாம் இடித்து போடுகிறான். இங்குள்ள ஸ்திரீகள் ஆசேரா விக்கிரகத்தை வழிபடும் தாசிகள் ஆவார்கள்.
ஆசேரா தெய்வத்திற்கு கூடாரங்களை நெய்து தருவது இவர்களுடைய வேலை. இலட்சியான புணர்ச்சிக்காரர் என்பவர்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் ஆவார்கள். இந்த தோப்பு விக்கிரகங்கள் நடுவே இவர்களும் இருக்கிறார்கள். கர்த்தர் அருவருக்கும் பாவங்களில் இதுவும் ஒன்று. இலட்சியான புணர்ச்சிக்காரர் வீனஸ் என்னும் விக்கிரக தெய்வத்திற்கு கூடாரங்களை நெய்கிறார்கள். இவர்கள் எல்லா விதமான அசுத்தங்களையும் நடப்பிக்கிறார்கள். தங்களுடைய அசுத்தங்களை அவர்கள் கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே நடப்பிக்கிறார்கள். யோசியா ராஜா யூதாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரையும் வரச்சொல்லி கேபா முதல் பெயர்சபா மட்டும் ஆசாரியர்கள் தூபம் காட்டி இருந்த மேடைகளை தீட்டாக்குகிறான். அவன் ஒலிமுக வாசல்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாய் இருக்கிற பட்டண தலைவனாகிய யோசுவாவின் வாசற்படியில் இருந்த மேடையையும் இடித்து போடுகிறான். யோசியா யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் இடித்து போடுகிறான். அவைகளின் தூளை அங்கே இருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டுகிறான். ஆகாஸ் ராஜா தன்னுடைய வீட்டு மாடியின் மேல் கூரையிலேயே விக்கிரகங்களுக்கு பலிபீடத்தை கட்டியிருக்கிறான். அவனுடைய வீட்டின் மேல் மாடியே விக்கிரகங்களுக்கு மேடைகளாய் இருக்கிறது. அவன் தன் வீட்டின் மேல் மாடியில் விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களையும் கட்டியிருக்கிறான். ஆகாஸ் இந்த விக்கிரகங்களை தன்னுடைய குடும்ப தெய்வங்கள் என்று சொல்லுகிறான். எந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு வானபலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளாகிய எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தோப்பேத் என்கிற ஸ்தலத்தை போல தீட்டுப்பட்டவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். எரேமியா 19:13. வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். செப்பனியா 1:5-6. இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் தோப்பேத் என்னும் ஸ்தலம் இருக்கிறது. இது எருசலேமுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறது. இங்கே மோளேகு என்னும் விக்கிரக கோவில் இருக்கிறது. மோளேகின் உருவம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். மோளேகை ஆராதிக்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை மோளேகுக்கு அக்கினியில் தகனிப்பார்கள். மோளேகை ஆராதிக்கிறவர்கள் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணுவார்கள். வேறு சிலரோ தங்கள் பிள்ளைகளை மோளேகுக்கு அக்கினியிலே தகன பலியாக செலுத்துவார்கள். இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ. ஆபக்கூக் 2:13. தோப்பேத் என்னும் பெயர் தோப் என்னும் பெயரில் இருந்து உருவாயிற்று. தோப் என்னும் வார்த்தைக்கு மேளம் என்று பொருள். இது ஒரு வாத்திய கருவி. மோளேகை ஆராதிக்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை மோளேகுக்கு முன்பாக அக்கினியிலே தகனிக்கும் போது அந்த சிறு பிள்ளைகள் வேதனை தாங்க முடியாமல் கதறி அழும். பிள்ளைகளின் அழுகை சத்தத்தை கேட்பதற்கே பயங்கரமாக இருக்கும். அக்கினியில் தகனிக்கப்படுகிற பிள்ளைகளின் அழுகை சத்தம் தங்கள் செவிகளில் கேட்கக்கூடாது என்பதற்காக ஏராளமான மேள வாத்தியங்களை பலமாக தட்டுவார்கள். மேளத்தின் சத்தத்தில் பிள்ளைகளின் அழுகை குரல் ஜனங்களுக்கு கேட்காது. ஒருவனும் மோளேகுக்கென்று தன் குமாரனை ஆகிலும் தன் குமாரத்தி ஆகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் யோசியா தீட்டாக்குகிறான். தோபேத் என்பது ஒரு மேள வாத்தியத்தையும் குறிக்கும். இந்த மேளத்தின் சத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும். மோளேகுக்கு சிறு பிள்ளைகளை அக்கினியில் பலியாக செலுத்துவது வழக்கம். அக்கினியில் பிள்ளைகளை சுட்டெரிக்கும் போது அந்த பிள்ளைகளின் அழுகை சத்தம் வெளியே கேட்காமல் இருப்பதற்காக இந்த மேளங்களை பலத்த சத்தமாக ஒலிப்பார்கள். சாலமோன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினதோடு விக்கிரகங்களுக்கு மேடைகளையும் கட்டினார். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டினார். யோசியா சாலமோன் கட்டின மேடைகளையெல்லாம் தீட்டாக்குகிறான். யூதா தேசத்திலே சாலமோன் கட்டின மேடைகளை தவிர கேபா முதல் பெயர்சபா மட்டும் ஆசாரியர்கள் தூபம் காட்டியிருந்த மேடைகளும் ஒலிமுக வாசல்களின் மேடைகளும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கும் இடதுபுறமாய் இருக்கிற பட்டண தலைவனாகிய யோசுவாவின் வாசற்படியில் இருந்த மேடையும் இருந்தது.
யோசியா இந்த மேடைகள் எல்லாவற்றையும் இடித்து போடுகிறான். மேடைகளிலும் தோப்புகளிலும் தூபம் காட்டி வந்த எல்லா பூஜா சாரிகளையும் யோசியா அகற்றி போடுகிறான். கர்த்தருடைய பலிபீடத்தில் பணிவிடை செய்வதற்கு இவர்களை தகுதியற்றவர்களாக்குகிறான். இவர்களை எருசலேமுக்கு வரவழைத்து இவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் கவனிக்கிறான். இந்த பூஜா சாரிகளுக்கு கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிட அனுமதி இல்லை. ஆனாலும் அவர்கள் தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிப்பதற்கு மாத்திரம் உத்தாரம் பெறுகிறார்கள். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் பூஜா சாரிகளை வைத்திருந்தார்கள். இவர்களை தவிர யூதாவிலே பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களும் இருந்தார்கள். யோசியா இவர்கள் எல்லோரையும் அகற்றி விடுகிறான். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாய் இருக்கிறதையும் ஆசாரியர்களோட கூட கெமரீம் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். செப்பனியா 1:4-6 வரை. என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். எசேக்கியேல் 8:14. தம்மூசுக்காக அழுகிறவர்கள் கருப்பு நிற வஸ்திரம் தரித்து ஒப்பாரி பாடுவார்கள். தம்மூசின் கோவிலிலே எப்போதும் அழுகை குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். இவர்களை தவிர யூதா தேசத்தில் அஞ்சனக்காரரும் குறி சொல்லுகிறவர்களும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்குகிறான். யூதா தேசத்திலே விக்கிரக ஆராதனையின் அடையாளங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு யோசியா அவற்றை நிர்மூலம் பண்ணி யூதா தேசத்தை சுத்தம் பண்ணுகிறான். பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவும் மற்ற ஆசாரியர்களும் யோசியா ராஜாவின் கட்டளை பிரகாரமாக தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார்கள். பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தில் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் யோசியா ராஜா கட்டளையிடுகிறான். அவர்கள் விக்கிரகங்களின் பணிமுட்டுகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போகிறார்கள். விக்கிரகங்களை ஆராதித்த ஆசாரியர்களை எல்லாம் யோசியா அகற்றி போடுகிறான். ஆரோனின் சந்ததியில் வராதவர்கள் தங்களை ஆசாரியர்கள் என்று சொல்லிக்கொண்டு வானத்தின் சகல சேனைகளுக்கும் பாகாலுக்கும் தூபம் காட்டுகிறார்கள். யோசியா இவர்கள் எல்லோரையும் நிர்மூலம் பண்ணுகிறான். ஆரோனின் சந்ததியில் வந்தவர்களில் சிலர் மேடைகளின் ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் மேடைகளிலே தூபம் காட்டுகிறார்கள். யோசியா இவர்களுக்கு போஜன ஆதாரத்தை கொடுக்கிறான். இவர்கள் தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதற்கு மாத்திரம் உத்தாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆரோனின் சந்ததியில் வந்திருக்கிற ஆசாரியர்களை யோசியா விரும்புகிறான். ஆனால் இவர்களோ கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் மேடைகளில் பலியிடுகிறார்கள். பாகாலுக்கு மேடைகளில் பலியிட்ட ஆசாரியர்களை யோசியா கொன்று போடுகிறான். ஆரோனின் சந்ததியில் வந்திருக்கிற இந்த ஆசாரியர்கள் மேடைகளில் பலியிட்டாலும் அங்கே விக்கிரகங்களுக்கு பலியிடாமல் கர்த்தருக்கே பலியிடுகிறார்கள். கர்த்தருடைய ஆசாரியர்கள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிட வேண்டும். ஆனால் இந்த ஆசாரியர்களோ மோசேயின் பிரமாணத்தை மீறி மேடைகளின் மேல் கர்த்தருக்கு பலியிடுகிறார்கள். யோசியா இந்த ஆசாரியர்களை கொன்று போடவும் இல்லை, அவர்களுக்கு அதிகமான சகாயம் பண்ணவும் இல்லை. அவர்களுக்கு போஜனம் மட்டும் கிடைப்பதற்கு உத்தரவு கொடுக்கிறான். அவர்களுக்கு நேர்த்தியான போஜனமும் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு புளிப்பில்லாத அப்பம் மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. புளிப்பில்லாத அப்பம் சுவையற்றது, அது ருசி இல்லாதது. யோசியா யூதா தேசத்தில் உள்ள விக்கிரகங்களையெல்லாம் சுட்டெரித்து போடுகிறான். அவன் தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்தில் இருந்து எருசலேமுக்கு புறம்பே
கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுகிறான். கீதரோன் ஆறு எருசலேமுக்கு புறம்பே இருக்கிறது. எருசலேம் நகரத்திலே மரித்து போனவர்களை கீதரோன் ஆற்றண்டையிலே அடக்கம் பண்ணுவது வழக்கம். யூதருடைய பிரமாணத்தின்படி மரித்து போனவர்களையும் அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற கல்லறைகளையும் தொடுவது தீட்டானது. கீதரோன் ஆற்றண்டையிலே தீட்டானதை கொண்டு வந்து சேர்ப்பது வழக்கம். யோசியா தோப்பு விக்கிரகங்களை கீதரோன் ஆற்றண்டைக்கு கொண்டு வந்து அங்கே அவற்றை சுட்டெரிக்கிறான். தோப்பு விக்கிரகங்கள் எல்லாம் தீட்டானவை. கீதரோன் ஆற்றண்டையிலே செத்துப்போன மனுஷருடைய எலும்புகள் சுட்டெரிக்கப்படும். மனுஷ எலும்புகளின் சாம்பலும் தோப்பு விக்கிரகங்களின் சாம்பலும் ஒன்றாய் கலக்கப்பட்டு பிரேத குழிகளின் மேல் போடப்படுகிறது. யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கின பலிபீடங்களை யோசியா இடித்து அவைகளின் தூளை அங்கே இருந்து எடுத்து மனுஷருடைய பிரேதங்களை அடக்கம் பண்ணும் இடமாகிய கீதரோன் ஆற்றிலே கொட்டுகிறான். ஆகாஸ், மனாசே, ஆமோன் ஆகிய ராஜாக்கள் யூதாவிற்கு விக்கிரக ஆராதனை பழக்க வழக்கங்களை கொண்டு வருகிறார்கள். யோசியா இந்த இடங்களை எல்லாம் இடித்து தேசத்தில் இருந்து விக்கிரக ஆராதனையை அழித்து போடுகிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கட்டியிருந்த மேடைகளையும் சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யோசியா உடைத்து அவற்றை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்புகிறான். விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இப்போது மனுஷருடைய எலும்புகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த இடம் தீட்டாக்கப்படுகிறது. விக்கிரகங்களை ஆராதித்த இடம் இப்போது எந்த ஆராதனையும் நடத்த முடியாதபடி தீட்டான இடமாய் இருக்கிறது. யூதா தேசத்தில் இருந்த புணர்ச்சிக்காரர்களின் வீடுகளை எல்லாம் யோசியா இடித்து போடுகிறான். இவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள். இவர்கள் ஆண் புணர்ச்சிக்காரராய் இருக்கிறார்கள். யோசியா புணர்ச்சிக்காரர்களின் வீடுகளை இடித்து போட்டது போல விக்கிரகங்களின் மேடைகளையும் இடித்து போடுகிறான். யோசியா இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் தீட்டாக்குகிறான். இந்த இடமும் மரித்தோரை அடக்கம் பண்ணும் இடமாக மாற்றப்படுகிறது. கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னுடைய சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. எரேமியா 19:1-2. எருசலேம் நகரத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை என்றால் எருசலேம் நகரம் முழுவதும் தோப்பேத் என்னும் தீட்டான ஸ்தலத்தை போல மாற்றப்படும். எருசலேம் நகரம் மனுஷருடைய எலும்புகளால் நிரப்பப்படும். யூதாவின் ராஜாக்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே சூரியனுக்கென்று குதிரைகளையும் ரதங்களையும் செய்து வைத்திருக்கிறார்கள். யோசியா இவற்றை அக்கினியில் சுட்டெரிக்கிறான். சூரியனை ஆராதிப்பது பெர்ஷியருடைய வழக்கம். பெர்ஷிய ராஜா சூரியனை ஆராதிக்கும் போது அதற்கு ஒரு வெள்ளை குதிரையை காணிக்கையாக கொடுக்கிறான். மனாசே இந்த பழக்கத்தை இஸ்ரவேல் தேசத்திற்கும் கொண்டு வந்து விடுகிறான். யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்குகிறான்.